ஐஸ்வர்யா கிளவியான பிறகு நடிக்கிறாங்களா இப்படி? யாரு அந்த அம்மா நடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடைசியா ஒரு கண் ஒரு சிம்பிள் இருக்குதுமா. அதுதான் அது வந்து என்னன்னா, அவங்க வரும்போது நினைவு தப்பி இருந்தாங்க. அந்த நீண்ட நாள் சிகிச்சையில் அவங்களுக்கு குணமாயிருச்சு. குணமாயிடுச்சு இல்ல, பேசலாம் இல்ல, குணமாயிருச்சு. அந்த அம்மா குற்ற உணர்ச்சியில் மகனை கருணையோடு பார்க்குறாங்க. மகன் சொல்கிறத கேட்குறாங்க, கண் கலங்குறாங்க, எப்படி பேசுகிறதுன்னு தயங்குறாங்க. அடுத்த சந்திப்பில் பேசலான்னு பாட்டு வருதா? பாட்டு அப்போ பாட்டு வரணும் இல்லை, என்ன ஒரு பாட்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி வேணாமா நமக்கு? பார்ட் 2 வருதான்னு கேட்டேன். பார்ட் 2க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கதை இருக்கு, அதை ஏன் நீங்க விளக்கமா சொல்லாம விட்டீங்க? எந்த கதை? ஓடி போன கதை. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும்னே, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. ரைட்டு, எப்படியோ அந்த கருப்பு சீனு ராமசாமி படத்தில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட கதைகளை நான் சொல்லியிருக்கேனா? நீங்கள் தானே எனக்கு ஒவ்வொரு தடவையும் பாராட்டு கொடுத்துருக்கீங்க. அதான் சரி, நான் இல்லைன்னு அதை எவ்வளோ நாகரிகமாக சொல்லணுமோ மக்கள் மன்றத்துக்கே அதை விட்டுருவோம். அவங்க சரியானவங்களா தவறானவங்களா? ஏன்னா அது தாய் இல்லையா, சரியாக கூட இருக்கலாம். தாயை குறை சொல்கிறதுக்கு அது நான் சொல்ல முடியுமா? அதனால தான் அதை சொல்லலை. சார், கதையில வர கதாபாத்திரங்கள் இருக்கு, அதில் உள்ள குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள் இருக்கு. ஆனால் உங்கள் படத்தில் பார்த்தா அந்த கிறித்துவ அமைப்புகளே தான் காட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அமைப்புகள் நிறையா இருக்கு, அதையே நீங்கள் காட்டுறீங்க? அந்த அம்மா பக்கத்தில் நான் ஒரு காய் வேசி கட்டி உட்காந்துருந்தேன், நீங்கள் பார்க்கலையா? இல்லை சார், அமைப்புகள் வந்து இருக்கு. எங்கள் ஊரில் அவங்க இருக்காங்க சார். நான் சொல்கிறது உங்களுக்கு, இந்த அமைப்புகளும் இருக்கு. நான் சொல்கிறது என்னன்னா, நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம், நான் கிறிஸ்தவமா ஹிந்துவா முஸ்லீமா நான் பார்க்கல. நான் சமூக நல்லிணக்கத்தை சொல்கிறேன். சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து என் படங்களை நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். நான் கடவுளை பிரார்த்தனையை குறிப்பிடுறேன், ஆனால் மதத்தை என்றைக்குமே நான் குறிப்பிட்டது கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தில் பிரார்த்தனை உண்டு அப்படின்னு நம்புகிறவன். அப்போ ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ்கிற ஒரு 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 விஷயத்தை நான் அந்த படத்தில் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கும் போது உதவி செய்கிறதுக்காக மட்டும் இப்போ நீங்கள் மாமனிதன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் வரும். ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்துலையும் வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்காக இந்த மாதிரி கதாபாத்திரங்களை நான் வைக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஏன் இதை வைக்கிறீங்கன்னு அப்படி தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது ஒரு கலைஞனோட கடமை. சீனு ராமசாமி சார் நல்லவர், ரொம்ப உத்தமமானவர். ஆனால் படத்துலையும் அதே கேரக்டர் எல்லாருமே வராங்களே. ஒருத்தர் கூட ஒரு விஷயத்து கூட இப்போ பண்ணு கொடுக்க சொன்னால் ஃப்ரீயாகவே பண்ணு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் உங்கள் படத்தில் மட்டும் அது மாதிரி வந்து பிரச்சனையாக இருக்கீங்க. ஏன் அப்படி கிடையாது. அதாவது என்னென்னா, குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் இறக்கப்படுவாங்க, சரிங்களா? இப்போ நல்ல நல்ல கை கால் நல்லா இருந்து உங்கள்கிட்ட ஒரு ஆள் பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிச்சை தருவீங்களா? தரமாட்டீங்க. கைகால் தான் நல்லா இருக்குல்லடா, போய் வேலை செய்யடான்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு சட்டை இல்லாத ஒரு குழந்தை வந்து கை நீட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? காசு கொடுப்பீங்க. இதுக்கு பேர் தான் கருணை. இந்த இடத்துல தான் கடவுள் இருக்கார், சரிங்களா? இது மட்டும் இல்லைன்னா மனிதர்களே இந்த உலகத்தில் வாழ முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நகரம்னு சொல்கிறாங்க. வெளியில் எல்லோரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இந்த நகரத்தில் யாருக்குமே இதயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் வண்டியில் அடிபட்டு விழுந்தா எத்தனை பேர் ஓடி வர்றாங்க? ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது எவ்வளோ பேர் விலகி வழி விடுறாங்க? அப்போ இந்த ஈரமும் கருணையும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி படைப்புகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தேனியோட மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த நதி, அந்த வாழ்க்கை, அதை அப்படியே இந்த படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் தென்மேற்கு பருவக்காற்றில் எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உங்களை சந்திக்க வந்தாப்லையோ அதே மாதிரி இந்த படத்தில் என் படத்தின் வழியாக ஏகன் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன், தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதாநாயகன், நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு கதாநாயகன், நவரசங்களை கண்களில் காட்டக்கூடிய ஒரு கதாநாயகனாக இன்றைக்கி வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த நடிகன், அந்த ஏகன் இதுதான், இந்த தம்பி தான். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அதற்கு உங்களோட அன்பு வேணும். உங்களோட அன்பு இருந்தால் தான் அவர் இன்னும் அந்த பாதையில் இன்னும் நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு தர முடியும். ஏன்னா ஒரு நடிகன் வரும்பொழுது, ஒரு நடிகர் வரும்பொழுது பல படங்கள் அந்த நடிகர் மூலமாக
எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சத்யாதேவியை நான் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு, ஒரு கிராமத்து பொண்ணு இவ்வளோ அழகாக அபிநயங்கள் பிடிச்சி ஒரு பாட்டை இப்படி உயிரோட்டமாக பாட முடியுமான்னு நான் நினச்சேன். அதே மாதிரி கூப்பிட்டு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட அபாரமான ஆற்றல் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகையாக நடிச்சிருக்கு. அதே மாதிரி சகாய பிரிகிடா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஏற்கனவே பார்த்திபன் சார் படங்கள் நடித்த ஒரு பொண்ணு, அதோடைய நடிப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இப்போ வித்தியாசமாக இருக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறத விட அந்த பெண் ஒரு ஆணாக இருக்கும். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆண் மகளாக தைரியமான ஒரு பொண்ணாக இருக்கும். இப்படி பெண்கள் சூழ்ந்த ஒரு கதாநாயகன் நடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சம பங்கு இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் உருவாகிருக்கு. எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நாள். இந்த படத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காரு டாக்டர் அருளானந்த். அது இந்த படைப்பின் மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை. மானஸ்வி குட்டி பாப்பா மாமனிதன் படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த பொண்ணு, நண்பர் கொட்டாச்சியோட மகள். இந்த படத்தில் கடைசி ஒரு அண்ணே 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 வசனமே இவ்வளோதான். ஒரு 5 இடத்துல 5 அண்ணே மட்டும் சொல்லும், உங்கள் உயிரே பதறிடும். அவ்வளோ சிறப்பாக ஒரு நடிப்பை வந்து தந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நான் திருநங்கைகள், ஏன்னா நம்ம இது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பாதங்களில் வைக்கப்பட்ட ஒரு மலர் தான், ஒரு மன்னிப்பின் மலர் தான் இது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்கள பற்றி இழிவாகவும் குறைவாகவும் குறைந்த மதிப்பீடுகளோடையும் நிறைய கேலி சித்திரங்கள் நிறைய நடந்துருச்சு. இதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி அவங்களுடைய உண்மையான உணர்ச்சியை, அவங்க வாழ்க்கைக்காக போராடுறத, அவங்க எவ்வளோ தன்னம்பிக்கையோடு உழைக்கிறாங்கன்றத ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து என்.ஆ. ரகுநந்தனோட இசையில் ஏகாதேசி எழுதியிருக்காரு. இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா வேணாமான்ற பொதுமக்களாகிய நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த படத்தோட 4 பாட்டு வெளியாகிருக்கு இது வரைக்கும். இந்த 4 பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாட்டை வந்து என்.ஆ. ரகுநந்தன், கிட்டத்தட்ட எனக்கும் ரகுநந்தனுக்கும் 17 வருட பழக்கம். இது எனக்கு 4வது படம். இந்த அன்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு இணையதளங்களில் எழுதுகிறாங்க. அப்படி அல்ல. இந்த படத்தின் மூலமாக, இந்த படத்தில் அவர் தந்திருக்க பாடல் மூலம் மீண்டும் அந்த தென்மேற்கு பருவ காற்றும் அந்த நீர் பறவையும் இந்த காற்று அலைய போது நீங்கள் எல்லாம் அவருக்கு வந்து உங்களுடைய அன்பை தரப்போகிறீங்க அப்படிங்கிறத நான் இப்போயும் இந்த இடத்துல சொல்கிறேன். படம் பார்த்த உங்களுக்கே அது தெரியும். ஏன்னா இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு முருகனாக இருந்தது என்னோடய தம்பி நிகில் முருகன். நான் டைரக்டர்னால் என்னை டைரக்ட் பண்ணுற டைரக்டர் வந்து நிகில் முருகன் தான். ஸோ இந்த அருமையான இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, வேறு ஏதாவது விட்டோம், இந்த அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக விநியோகம் பண்ணுறாங்க. பல வெற்றி படங்களை தந்தவர் சக்தி. இந்த படத்துக்கு ஒரு சக்தியாக வந்து நிற்கிறாரு. என் அன்புக்குரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை திரையரங்க அன்பர்களும் எப்படி என்னுடைய தர்மதுரை படத்துக்கு, என்னுடைய நீர்ப்பறவை படத்துக்கு, என்னுடைய தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியான படங்களுக்கு நீங்கள் ஆதரவை தந்தீர்களோ அதுபோல் நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன். சக்தி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வச்சுருக்காரு. ஏன்னா அவரோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணி முதல்ல சொன்னார், அண்ணா படம் சூப்பராக இருக்குண்ணே, ஒரு கதாநாயகனுக்கு மிகச்சரியான படம்னு. அது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே, எனக்கு நான் பல இடங்களில் நான் கண் கலங்கிட்டேனே, இந்த படம் மக்களை போய் சேரணும்னே அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நான் வந்து நிற்கிறது உங்கள்கிட்ட. நீங்கள் தான் என்னை கைப்பிடிச்சு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என் இதயத்திலேருந்து கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்ததற்காக உங்களை எல்லாத்தையும் என்னோடய இருகரம் கூப்பி வணங்குகிறேன். வணக்கம். ஒரு நிமிஷம்.